புதிய தலைமுறை தொலைக்காட்சியால் அம்பலப்படுத்தப்பட்ட நெறியற்ற மருந்து சோதனை குறித்து சட்டப்பேரவையில் இன்று விவாதிக்கப்பட்டது. அப்பாவி ஏழை இளைஞர்களை குறிவைத்து நடத்தப்படும் இதுபோன்ற சோதனைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெறிமுறைகளுக்கு மாறாக தமிழகத்தில் கிளினிக்கல் ட்ரையல் என்று சொல்லப்படும் மருந்து சோதனைகள் நடைபெற்று வருவதை புதிய தலைமுறை கடந்த வாரம் அம்பலப்படுத்தியது. இதனால் வறுமையில் வாடும் இளைஞர்கள் பாதிக்கப்படுவது குறித்தும் புதிய தலைமுறை வெளிக்கொணர்ந்தது. விதிகளை பின்பற்றாமல் சோதனைகள் நடத்தி வரும் லோட்டஸ் லேப் மற்றும் மைக்ரோ தெரபியூட்டிக் ரிசர்ச் லேப் ஆகிய இரு சோதனை கூடங்களில் புதிய தலைமுறை செய்திக்குழு மேற்கொண்ட புலனாய்வில் கண்டறிந்த விவரங்களையும் அப்போது வெளியிட்டிருந்தோம். இந்த விவகாரம் சட்டப்பேரவையில் இன்று எதிரொலித்தது. மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய உறுப்பினர்கள் புதிய தலைமுறையின் செய்தியை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் இதுபோன்ற சோதனைகள் நடப்பதை அரசு தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பன்னாட்டு நிறுவனங்களுடைய மருந்துகளை பரிசோதனை செய்வதற்காக கினிபிக்ஸ் என்று தமிழிலே ஆங்கிலத்திலே சொல்வார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களை 18 வயதிலிருந்து 24 வயது உள்ள மாணவர்களை சோதனை எலிகளாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அவலம் வந்திருக்கின்றது. அதை புதிய தலைமுறை விரிவாக எடுத்து சொன்னது. இதை பற்றி நான் சட்டப்பேரவையில் எடுத்து சொல்லி அந்த கிளினிக்கல் டெஸ்ட்டுக்கு இது போன்ற ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன நெறிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ அந்த நெறிமுறைகளை எல்லாம் கடைபிடிப்பதில்லை. வெறுமனே இரத்தத்தை பரிசோதனை செய்கின்றோம், உங்களுக்கு எவ்வளோ காசுங்கிற அளவுக்கு மட்டும் பேசி நம்முடைய இளைஞர்களுடைய வறுமையை பயன்படுத்தக்கூடிய இந்த அவலத்தை இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த மானிய கோரிக்கையில் நான் எடுத்து வைத்தேன். அதேபோல் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நோய் தடுப்பு மருந்துகள் காலாவதியான பின்பும் புழக்கத்தில் விடப்பட்டது குறித்தும் அதனை மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தக்க சமயத்தில் கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தது பற்றியும் சுட்டிக்காட்டப்பட்டது. கடந்த மாதம் அப்படி விநியோகிக்கப்பட்ட அந்த தடுப்பூசி மருந்து எக்ஸ்பிரியான டேட்டை மறைத்து புதிய லேபிளை ஒட்டி விநியோகித்திருக்கிறார்கள். அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ட்ரக் இன்ஸ்பெக்டர்கள் கண்டுபிடித்து இன்றைக்கு அந்த மருந்துகள் எல்லாம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இது கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் பாதிப்புக்குள்ளாயிருப்பார்கள். நெறிமுறைகளுக்கு மாறாக நடைபெற்று வரும் கிளினிக்கல் ட்ரையல்கள் தொடர்பான விவரங்கள் இன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் மூலமாக தமிழக அரசின் கவனத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் அரசு விரைந்த நடவடிக்கை எடுக்குமேயானால் இதுபோன்ற அப்பாவி இளைஞர்களும் ஏழை மக்களும் பாதிக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்படும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் ஆனந்த்.